தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பாமக தலைவர் அன்புமணியை சின்னையா என குறிப்பிட்டு பேசியுள்ளார். அந்த காட்சிகளை காணலாம். எம்ஜிஆர் ஆட்சியில் அப்பதான் துப்பாக்கி சூடு வந்து 21 பேர் செத்தாங்க அந்த போராட்டத்தில். ஆனால் அப்போ கலைஞரை வந்தால் கூப்பிட்டு கொடுத்து 89 ஆட்சி வந்த பிறகு அப்போ யாரும் கேட்கல. கலைஞர் தான் கூப்பிட்டு டாக்டர் ஐயா கூப்பிட்டு வீரபாண்டியார் மூலமாக டாக்டர் ஐயா GKலாம் போய் அவங்க கலைஞர் யோசனை கேட்டார். எவ்வளோ பேருக்கு கொடுத்து 20% இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைய எங்கள் விட்டே இப்போ டாக்டர் 20% இடஒதுக்கீடுக்கு முன்பு எங்கள் சித்தாவா பொண்ணு அதுக்கு மெடிக்கல் கிடைக்கல. அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு கிடைச்சா அது தம்பிக்கு தங்கச்சிக்கு அதுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சி இடஒதுக்கீடு மூலமாக. ஆக இது வந்து சாதனை. இப்போ நாங்கள்லாம் உரிமையை கேட்டு நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணோம். உரிமைக்காக மக்களுக்கு உரிமை போனோம். இப்போ எண்பத்தில் சின்னையா வந்து மக்கள் உரிமை கேட்க போகிறாரு. அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, ஆட்டை கேட்க மாதிரி சொல்கிறாரு. இப்போ பேசுறாரு. இப்போ யார் பிடிஎம் இப்போ பிடிஎம் அவருக்கு வந்து இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்களோட டிவியை போட்டுட்டு அதுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிவியில். அது சொன்னார், இப்படி சொன்னார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.